ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சாஃப்ட் அண்ட் எம்மியாக பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குட்டி பவுலில் 1 கப் வார்ம் வாட்டர், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விரலால் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் நம்மளால் சூடு தாங்குற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இன்னொரு மிக்சர் பவுலில் 2 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு எல்லா மாவுலேயும் இந்த பட்டர் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் வாட்டர் எல்லாத்தையும் ஊற்றி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நம்ம கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு ஒர்க்கிங் ஏரியாவில் லைட்டாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை நம்ம 2 கைகளாலேயும் இழுத்து பிசைய போகிறோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இழுத்து பிசைஞ்சாலே போதும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுடைய பீஸா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். மறுபடியும் உங்களுக்கு மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணி இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டு ஒரு 1 hour ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1 hourக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி பொங்கியிருக்கும். இதுக்கு ஒரு டிஷ்ஷும் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் பேனில் பேக்கிங் ஷீட் போட்டு லைட்டாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய பீஸா டோவை எடுத்து எல்லா பக்கமும் ஈவனாக வர்ற மாதிரி விரல்களாலேயோ உள்ளங்கையாலேயோ மாற்றி மாற்றி இந்த மாவை இழுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க ஈவனாக. அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோக் வச்சு நடுவில் மட்டும் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோக்கால் குத்துறதுனால நம்மளுடைய பீஸா ரொம்ப எலும்பி வராமல் கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போது நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே நான் 2 டைப்ஸ் ஆஃப் சீஸ் அப்ளை பண்ணுறேன். செடார் சீஸ் அண்ட் மொசரல்லா சீஸ். இப்போ கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்காக நான் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் எடுத்திருக்கேன். பிளாக் ஆலிவ்ஸ், ஆலபேனோ, 3 கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம், கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கார்ன், இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் 360 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஓடிஜியை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறேன். பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பீஸாவை உள்ளே வைக்க போகிறேன். வச்சதுக்கப்புறம் ஒரு 16 to 20 மினிட்ஸில் நம்மளுடைய பீஸா ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ எம்மியான பீஸா ரெடி ஆகிடுச்சுன்னு. சும்மா மட்டும் சொல்லலைங்க, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போது இதுக்கு மேலே நான் கொஞ்சம் டாப்பிங்ஸ் போட போகிறேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இதெல்லாம் போட்டு நான் பீஸாவை கட் பண்ண போகிறேன். வாங்க கட் பண்ணலாம். நல்ல ஸ்மெல் வருது, பார்த்தீங்களா? கை சுடுதுங்க, செம்ம சூடாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. இதுதாங்க நம்ம ரெசிபி. என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.